அண்டரண்ட பகிரண்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் முழுவதும் கேட்டதை கேட்டபடி காட்டிடுமாய கண்ணாடியே. பூலோகரம்பையின் காதல் எங்கிருக்கிறான்? காட்டிவிடு. என் வாய்ப்படியிலே இருக்கிறானா? வந்தாவது உன்னை பழிவாங்காமல் விட மாட்டேன். மறுபடியுமா வந்து விட்டாய்? உன்னால் நான் பட்ட துன்பங்கள் போதும், இங்கிருந்து போய்விடு. ரம்பா, என்னை போக சொல்கிறாயா? உனக்காக நான் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டேன் தெரியுமா? போதும், உன் ஆசை பேச்சுகளில் மயங்கி விட மாட்டேன். எத்தனை வேஷங்களைத்தான் போடுவாய்? வேஷமா? இது என்ன ரம்பா, நீ வடித்த கண்ணீர் உன் நெஞ்சிலே உள்ள என் உருவத்தையும் கரைத்து விட்டதா? இனி உன் இதயத்திலே எனக்கு இடமே இல்லையா? அப்படியே அருகில் வராதே. இந்த உருவில் வந்தாலாவது நம்பி விடுவேன் என்று நினைத்தாயா? மோசக்காரனே. ரம்பா, உனக்கு என்ன பித்தமா? எத்தனை? யாருக்கு பித்தம்? அருகில் நெருங்காதே. நெருங்கினார் சர்வேசனின் ஜுவாலையால் சுட்டெரிக்கப்படுவாய். அது ஈஸ்வரனுக்கே நியாயமாக தோன்றினால் இந்த சோதனை எதற்கு? அந்த நெருப்பில் சாவதே மேல். சுவாமி. ரம்பா, சுவாமி. ரம்பா, சுவாமி. ரம்பா, நீங்கள் தானா? நானே தான் ரம்பா. நீங்கள் தானா சுவாமி? இங்கே எப்படி வந்தீர்கள்? இது இந்த மோதிரம் தான் காரணம் என்று நினைக்கிறேன். இதை வைத்திருந்தானே அந்த செங்காலன் தான் என்னை சிறை எடுத்து வந்தான். அவன் தான் உங்கள் உருவத்தில் வந்தான் என்று சுவாமி. பரவாயில்லை,
அந்த அற்பந்தான். நரி இல்ல மனுஷன். அம்மா, மனுஷிகளை வலவிரிச்சி வைக்கிறதுக்கு வேற இடம் கிடைக்கல? அண்ணனோட நடந்து உல்லாசமா பவனி வர உமக்கு வேற பாதி கிடைக்கல? நாங்க நரிக்காக வலை விரிச்சிருந்தோம். நீங்களா வலிய வந்து விழுந்தா நாங்களா பொறுப்பு? நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல கொஞ்சம் மேல வர்றதுக்கு ஒத்தாசை பண்றீங்களா? பார்த்தா பளபளப்பான உடம்பு, முகத்தை கவனிச்சா முறுக்கான வாலிபம், ஒத்தாசைக்கு பொம்பளைங்களை கூப்பிடுறாரு. வாஸ்தவம் தான். இப்படி குழிகள்ல விழுந்து எழுந்திருச்சு பழக்கம் இல்லை, புது அனுபவம். எங்களுக்கும் இந்த மாதிரி குருட்டுத்தனமா குழியில விழுந்தவங்களை காப்பாத்துறது இதான் முதல் தடவை. எங்க உதவி இல்லைன்னா உங்க உதவி இல்லைன்னா இந்த உலகமே சுழலாது. நான் ஏமாத்துறேன். இப்படி எல்லாம் பேசி எங்களை ஏமாத்திட முடியாது. நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்தீங்க, இதுக்கெல்லாம் சரியான பதில் சொல்லணும். இல்லைன்னா சரியான தண்டனை கிடைக்கும். முதல்ல தண்டனை சொல்லுங்க, பிறகு நான் வந்த காரியத்தை சொல்றேன். சரி, என் குடிசைக்கு வாங்க, தண்டனை என்னன்னு சொல்றேன். நீங்க இங்கே இருந்து அந்த குதிரையை கவனிச்சுக்கங்க. வாங்க. என்னையா முழிக்கிற? இந்த திருட்டு வேலை, திருட்டு பார்வை நம்ம கிட்ட வேண்டாம். ஏமா, இந்த ஊர்ல எல்லோருக்கும் திருட்டு பயம் ஜாஸ்தியா? அதனால்தான் எல்லா வீட்டு கதவும் பூட்டியே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. விஜயபுரி வாசிங்க ரொம்ப தைரியசாலிங்க தான். ஆனா அழகான பொண்ணுங்களை கண்டா விஜயபுரி மகாராஜா தூக்கிட்டு போயிடுவாருங்கிற பயம்தான். ஓஹோ, ஆனா உனக்கு மட்டும் அந்த பயம் தேவையில்லை. என்ன சொன்னேன்? அப்படின்னா நான் அழகா இல்லைன்னு சொல்றியா? இந்தாயா, என்ன நல்லா பார்த்துட்டு சொல்லு. நான் யாருன்னு தெரியுமில்ல? நல்லா தெரியுதம்மா, ஒரு வேடுவ பெண்ணுன்னு. அடே, வேஷ குறி கூட சொல்றீங்களே. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? எங்க உங்க கைய காட்டுங்க. நான் குறி சொன்னேன்னா தப்பவே தப்பாது. எங்கே சொல்லு பார்க்கலாம். அப்படி கேளுங்க. வேட்டையாட புறப்பட்டவங்க 2 பேர். அதுல ஒருத்தர் பெண் ஒருத்திய தேடிக்கிட்டு வந்திருக்கார். ஆமா. அந்த பொண்ணு ரொம்ப அழகான பொண்ணா? ரொம்ப ரொம்ப அழகான பெண். பெயரே பூலோகரம்பன். என் நண்பனின் காதலி. எவனோ ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான். என் ஸ்நேகியை தூக்கிட்டு போயிட்டாங்களா? மேகலா, ரம்பா, அன்பும் அறமும் செழித்த இல்லற பூங்காவில் இனி நான் கணவன், நீ மனைவி. இதற்கு ஆண்டவனே நமக்கு சாட்சி. சுவாமி. ரம்பா, தீர்மானிக்க மனம், வழிவகுக்க அறிவு, செய்து முடிக்க திறமை, இவை எனக்கு உண்டு. முதலில் பூலோக ரம்பியை கண்டுபிடித்து என் நண்பரிடம் ஒப்படைக்க வேண்டும். சரி, புறப்படுங்க. இந்தாருங்க உங்கள் நண்பருக்கு வேண்டிய உணவு. உங்கள் நண்பரை அழைத்துக் கொண்டு சீக்கிரம் வந்து சேருங்க. சரி, நான் வருகிறேன். ஐயா,
கட்டுமஸ்தான உடலும் அழகான தோணும் உள்ள ஒரு வாலிபரை இந்த பக்கத்தில் எங்காவது பார்த்தீர்களா? உனக்கு ஒத்தனாக வேலை பார்க்க சம்பளமா கொடுத்து வச்சிருக்க. ஐயா, உத்தியோகம் பார்க்க சொல்லவில்லை, உபகாரம் தான் செய்ய சொல்லுகிறேன். உனக்கு உபகாரம் செய்ய நாங்க ஆளுங்க இல்ல, அதுக்கு நீ வேற ஆளை பார்க்கணும். கையில் என்ன மூட்டை? மூட்டைன்னு தெரியுது, இதுக்குள்ள என்ன வச்சிருக்க? சாப்பாடு ஐயா. சாப்பாடா? எப்படி நம்புறது? இதுக்குள்ள ஏதாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா குடிங்க. ஐயா, நண்பனுக்காக உணவு கஷ்டப்பட்டு பெற்றது, அதை வீணாக்காதீர்கள். நீயோ ஒருத்த, உனக்கு என்னத்துக்கு ரெண்டு பதில் சொல்லு. இது என்னையா பெரிய அநியாயமா இருக்கு? ஒருவனுக்கு ஒரு குதிரைக்கு மேல் இருக்கக்கூடாது என்று உங்கள் நாட்டிலே சட்டமா? கேட்டியாண்ணே, இவன் பெரிய வாயாடியா இருப்பான் போல தெரியுத. தம்பி, வாயாடாவிட்டால் உலகமே ஆடாது, அசையாது. இவன் திமிரான பதில். நமக்கு வேண்டப்பட்டவரா? ஆமாங்க. இதுக்கு நீங்க என்ன போறது? அங்க போயிட்டு வர்றோம். தெரியுது பாருங்க, அதுதான் என்னுடைய குடிசை. சீக்கிரமா வந்துருங்க. நான் கேட்டுட்டு வந்துடுறேன், நீங்க போங்கம்மா. வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். புத்தி சிகா புத்தி கெட்ட சிகாமணியே. சாபாஷ் காவலர்களே, இன்றுதான் நான் குதூகலப்பு நல்லதொரு காரியத்தை செய்திருக்கிறீர்கள். பரவசம் அடைகிறேன். திரகேசா, மன்னவா, இவர்களுக்கு தலைக்கு 1000 பொன் பரிசளித்து பதவியையும் உயர்த்திவிடு. பதவியை உயர்த்துவதா? உயர்ந்த பதவி எதுவுமே கைவசம் இல்லையே மன்னவா. இருந்த பதவிகளை எல்லாம் நமக்கு வேண்டியப்பட்டவர்களுக்கு கொடுத்தாய்விட்டது. ஆனபடியால் இவர்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து கௌரவப்படுத்துவோம். சரி. புத்தி கட்ட சிகாமணியே, ஏன் சிலை போல் இருக்கிறாய்? பேசு. வாய்திறந்து பேசு. புத்தி புரண்டவனோடு பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல. சிகாமணி, எச்சரிக்கை செய்கிறேன், என் கோபத் தூண்டாதே. தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கத்தானே உனது தொண்டரடி பொடிகள் என்னை கூட்டி வந்திருக்கிறார்கள். அன்று திருமண போட்டியிலே கேலி செய்த நீ இன்று இழுபடப் போகிறாய் மாடுகளைப் போல். மாடு இழைத்தாலும் அதன் கொம்பு இழைக்காது. தெரியுமே உங்கள் வீரமும் பெருமையும். திருமண நாளன்றே எவனிடமோ தன் காதலியை பறிகொடுத்து விட்ட வீரனுக்காக பரிந்து பேசுகிறாயே, அது உண்மையானால் அன்றே ஏன் உன் நண்பன் அவமானத்தால் சாகவில்லை? வேங்கையின் வீரத்தை பற்றி வெள்ளாடு விமர்சனம் செய்கிறது. எங்களுக்கு அவமானம் விளைவித்தது யார் என்று தெரியும். அவனை பழிக்க பழி வாங்கவே நான் இங்கு வந்தேன் உன் சிப்பாய்களுடன். மரியாதையாக ரம்பாதேவியாரை திருப்பி அனுப்பிவிடு. அதுதான் நேர்மையுள்ள மனிதனின் கடமை. புத்தி கெட்டவனை, எனக்கே நீ புத்தி சொல்ல வந்து விட்டாயா? புத்திமதி புத்திசாலிகளுக்கு தேவைப்படாது, முரடர்களுக்கு பயன்படாது. சிகாமணி, மூடு வாயை. அளவுக்கு மீறி பேசிவிட்டாய். உடனே மன்னனிடம் மன்னிப்புக்கு மறுத்தார். துன்பத்தின் நேசம், மரண உலகிலேதான் வாசம். நான் நாடே கண்ணீர் சிந்தும். ஆனால் உன்னை போன்ற அயோக்கியர்கள் செத்தால் அனைத்துலக மக்களும் ஆனந்த கூத்தாடுவார்கள்.